மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஈரானிய ஆயுத படைகளுடைய தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டலான அறிவிப்புகளும் அதிரடியாக ஏவுகணை சோதனைகளை ஆரம்பித்த ஈரானிய வான்படையினரும் சிரியாவிலே ஏற்பட்டுள்ள அதிகார போட்டிக்கான மோதலும் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்த ISIS பயங்கரவாதிகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் மத்திய கிழக்கு போரை விரும்பக்கூடிய அமெரிக்க செனட்டரான லின்சே கிரஹம் ஈரானுக்கு எதிராகவும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் நெட்டன்யாஹுவுடனான கலந்துரையாடலும் விரைவில் காசாவிலே உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்காக அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய உச்சக்கட்ட அழுத்தங்களும் ஈராக்கிய நீதித்துறையினுடைய அறிக்கைகளும் இந்த காணொளி மிக முக்கியமான காணொளியாகும். தயவு செய்து இந்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போதுதான் மத்திய கிழக்கிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்ச அழுத்தங்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. காசாவிலே டொனால்ட் ட்ரம்பின் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்பு ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை எவ்வாறு அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றதோ அதே போன்றே லெபனானிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களையும் நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் மேற்கொண்டு வருகின்றன. லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணியாக்கப்படுவதை போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்ற எதிர்ப்பு குழுக்கள் அனைத்தும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அமெரிக்கா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு வழங்கி வருகின்றது. மேலும் கடந்த மாதம் ஈராக்கிலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போதும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்கா எதிர்பார்ப்பதை போன்று ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தல் அமெரிக்காவுக்கு சார்பான தேர்தலாக அமைந்திருக்கவில்லை. இருப்பினும் அமெரிக்கா எதிர்பார்த்ததை போன்று ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமெரிக்காவுக்கு சார்பானதாக அமைந்திருக்கவில்லை. இதனால் ஈராக்கிய அரசாங்கத்தின் மீதான அழுத்தங்களையும் அமெரிக்கா கைவிடவில்லை. ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்ததிலிருந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதற்கான எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் ஈராக்குக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் ஈராக் மீண்டும் தனிமைப்படுத்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்ச அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் வழங்கியிருந்தது. கடந்த வாரமும் ஈராக்குக்கான அமெரிக்க தூதர் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். ஈராக்கினுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க பொருளாதார தடைகளில் இருந்து ஈராக் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஈராக்கிய அரசாங்கம் அவசரமாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற மிரட்டல்களை ஈராக்குக்கான அமெரிக்க தூதர் வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் ஈராக்கினுடைய நீதித்துறையானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஈராக்கிய அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும். ஈராக்கிலே தற்போது ISIS பயங்கரவாதிகளின் விரிவாக்கம் குறைவாகவே இருக்கின்றது. ஈராக்கிற்குள்ளே ISIS பயங்கரவாதிகளின் பெருமளவிலான வலையமைப்புகளை நாங்கள் அழித்து விட்டோம். இதனால் இதற்கு பிறகு எதிர்ப்பு குழுக்களுடைய தேவை இருக்காது. இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தேசிய தேவை குறைந்துவிட்டது. இதற்கமைவாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவர்களுடைய ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுவதே ஒரு சிறந்த தீர்வாகவும் முடிவாகவும் அமைந்திருக்கும் என ஈராக்கிய நீதித்துறையானது குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களில் அதிக செல்வாக்கை கொண்டிருக்கக்கூடிய காத்திப் ஹிஸ்புல்லா மற்றும் ஹரக்கத் அல் நுஜபா எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்கள் விசேட அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க போவதில்லை. பெரும்பாலான ஈரானிய ஆதரவு போராளிகள் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவது சட்டப்பூர்வமானது என்பதனையே உறுதிப்படுத்துகின்றார்கள். ஈராக்கிற்குள்ளே அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளன. மேலும் இந்த அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகள் ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும். இவர்கள் ஈராக்கை விட்டு முழுமையாக வெளியேறியதற்கு பின்பே எங்களுடைய ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை ஈராக்கிய அரசாங்கத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். ஆக்கிரமிப்பாளர்கள் ஈராக்கை விட்டு வெளியே
வெளியேறும் வரையில் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் ஒரு பொழுதும் கீழே வைக்கப் போவதில்லை என ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஒன்றிணைந்தே PMF படைப்பிரிவானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த PMF படைப்பிரிவே ஈராக்கிய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணைந்து ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் விரிவடைந்த சந்தர்ப்பத்தில் இந்த ISIS பயங்கரவாதிகளை அழிப்பதற்காகவே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் களமிறங்கினார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் இல்லாவிட்டால் PMF படையானது ஈராக்கிய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணைந்து செயற்படாவிட்டால் ஈராக்கிய அரசாங்கத்தினால் இந்த ISIS பயங்கரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கவும் முடியாது. மேலும் தற்போது ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளின் விரிவாக்கம் முடக்கப்பட்டிருப்பதற்கும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே மிக முக்கியமான காரணமாகும். மேலும் ஈராக்கிலே ஈரானினுடைய ஆதிக்கமும் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலிருந்து ஈராக்கை பாதுகாப்பதற்காக ஈரான் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது. இதற்கமைவாகவே ஈராக்கோடு ஈரான் பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் முடித்துள்ளது. எனவே தற்போது ஈராக்கில் ஈரானினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஈராக்குள்ளே உள்நாட்டு மோதல்களை அதிகப்படுத்த வேண்டும். ஈராக்கிற்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை அதிகரிக்க வேண்டும். ஈராக்கை முழுமையாக சிதைக்க வேண்டும். மேலும் இவ்வாறு ஈராக்கை மீண்டும் சிதைக்க வேண்டுமாக இருந்தால் ஈராக்கிற்குள்ளே ISIS பயங்கரவாதிகளுடைய விரிவாக்கத்தை அதிகரிக்க வேண்டும். அதே போன்று ஈராக்குள்ளே ISIS பயங்கரவாதிகளுடைய விரிவாக்கத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் ISIS பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்களையும் செயற்பாடுகளையும் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களை நிராயுத பாணியாக்க வேண்டும். ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுத பாணியாக்காமல் PMF படைகளை முழுமையாக நிராயுத பாணியாக்காமல் ஈராக்குள்ளே ISIS பயங்கரவாதிகளுடைய விரிவாக்கத்தினை அதிகரிக்கவும் முடியாது. அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் PMF படைகள் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட்டால் அவர்களுடைய ஆயுதங்கள் களையப்பட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டால் ஈராக்குள்ளே ISIS பயங்கரவாதிகளுடைய விரிவாக்கம் வேகமாக அதிகரித்துவிடும். மேலும் இதைத் தொடர்ந்து ஈராக்குள்ளே உள்நாட்டு போரினுடைய தாக்கமும் அதிகரித்துவிடும். இதன் மூலமாக ஈராக்கினுடைய ஸ்திரத்தன்மையும் நிலை குலைக்கப்பட்டுவிடும். எனவே இதற்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அவசரமாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுத பாணியாக்குவதற்கான உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அடுத்து சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. ஜூலானி சிரியாவை கைப்பற்றியதற்கு பின்பு ISIS பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் சிரியாவிலே அதிகரித்துள்ளது. ஜூலானியின் அரசு பயங்கரவாத குழுக்களுக்கு வலு சேர்த்துள்ளது. அதிகளவான தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து ஆட்சியை கைப்பற்றி இருப்பதனால் தற்போது இந்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலைமை தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களின் தலைமை பயங்கரவாத குழுவான ISIS பயங்கரவாத குழுவுக்கு வலு சேர்த்துள்ளது. சிரியாவை ஜூலானி கைப்பற்றியதற்கு பின்பு சிரியாவில் ஏற்பட போகும் சிக்கல்கள் தொடர்பாகவும் சவால்கள் தொடர்பாகவும் 11 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த சவால்களிலே மிக முக்கியமான சவாலாக இந்த பயங்கரவாத குழுக்களுடைய ஆதிக்கத்தை தான் குறிப்பிட்டிருந்தேன். ஜூலானி சிரியாவை கைப்பற்றியிருப்பது ISIS பயங்கரவாதிகளின் ஆதிக்கத்தை சிரியாவில் அதிகரிக்கப் போகின்றது என்பதனையும் ISIS பயங்கரவாதிகள் இதன் மூலமாக 2ஆம் கட்ட அலை தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்பதனையும் கடந்த 11 மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ISIS பயங்கரவாதிகளுடைய 2ஆம் கட்டளை தாக்குதல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்கின்ற தகவல்களை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பும் காணொளிகளில் சுட்டிக்காட்டியிருந்தேன். இதற்கான ஆதாரங்களையும் முன்வைத்திருந்தேன். தற்போது சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகள் 2ஆம் கட்டளை தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த 12ஆம் தேதி சிரியாவினுடைய மத்திய பிரதேசமான பல்மெரா பிரதேசத்தில் ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 2 அமெரிக்க சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தது. பல்மெரா பிரதேசத்திலும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசமான டேரெசோரினுடைய தெற்கு பிரதேசத்திலும் உச்சவான்வெளி தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டது. நாங்கள் ISIS பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என அமெரிக்க இராணுவம் அறிவித்தது. 5க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகள்
பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சிரியாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த தாக்குதல் தொடர்பாக இவ்வாறு தெரிவித்தார். சிரியாவினுடைய ஜனாதிபதி உறுதியாகவே இருக்கின்றார். நாங்கள் சிரியாவினுடைய அதிபர் ஷாராவோடு ஒன்றிணைந்து ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம். எங்களுடைய சிப்பாய்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களுக்காக நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்கப் போகின்றோம். சிரியாவினுடைய அதிபர் இதற்கான முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது ISIS பயங்கரவாதிகளின் முன்னாள் தளபதியான ஜூலானியோடு ஒன்றிணைந்து சிரியாவிலே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதாகவே டொனால்ட் ட்ரம்ப் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், சிரியாவின் பல்மெரா பிரதேசத்திலே அமெரிக்க சிப்பாய்களை இலக்கு வைத்து ISIS பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் ஜூலானியின் STS படைப்பிரிவினுடைய தளபதிகளில் ஒருவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஜூலானியின் STS படைப்பிரிவின் தளபதிகளில் ஒருவரான, தற்போதைய சிரிய அரசு இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகளின் தளபதிகளில் ஒருவரான சுஃபியான் முகமது ஷேக் காசிம் என்பவருடைய தலைமைக்கு கீழாலேயே இந்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. STS படைப்பிரிவின் தளபதிகளில் ஒருவரான சுஃபியான் ஜூலானியின் நெருங்கிய நண்பராகவும் இருக்கின்றார். எனவே இந்த சுஃபியானினுடைய தலைமையில் தான் பல்மெரா பிரதேசத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த புகைப்படத்திலே பச்சை நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருப்பவரே சுஃபியான் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஜூலானியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இவரே சுஃபியான் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இவர் தான் சுஃபியான் என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அத்தோடு பல்மெரா பிரதேசத்திலே அமெரிக்க சிப்பாய்கள் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு சிரிய அரசு இராணுவத்தினுடைய தளபதி தான் காரணம் என ராய்ட்டர்ஸ் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் சிரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இதனை மறுத்துவிட்டது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் சுஃபியானுக்கும் இடையில் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை என சிரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. இருப்பினும் சிரியாவினுடைய அரசாங்கம் சுஃபியான் தொடர்பாக மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை. சுஃபியான் இன்னும் STS படைப்பிரிவில் செயற்படுகின்றாரா, சிரியாவினுடைய அரசு இராணுவத்தில் செயற்படுகின்றாரா என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் சிரியாவினுடைய ஊடகங்களும் சுஃபியான் தொடர்பான தகவல்களை முழுமையாக மூடி மறைத்துவிட்டன. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ISIS பயங்கரவாதிகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் சிரியாவின் புதிய அரசு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளோம். இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சிரியா முழுவதும் எங்களுடைய மோதல்களை விரிவாக்கப் போகின்றோம். சிரியாவினுடைய புதிய அரசு இராணுவத்திற்கு எதிராகவே எங்களுடைய மோதல்கள் மேற்கொள்ளப்பட போகின்றன. இந்த மோதல்களின் இறுதியில் நாங்கள் சிரியாவை முழுமையாக கைப்பற்றுவோம் என ISIS பயங்கரவாதிகள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினம் ISIS பயங்கரவாதிகள் ஜூலானியின் கோட்டையான இதிலிப் பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தான் இதிலிப் பிரதேசமாகும். இந்த இதிலிப் பிரதேசத்திலிருந்து தான் ஜூலானி தாக்குதல்களை ஆரம்பித்து சிரியாவை கைப்பற்றினார். மேலும் தற்போது இந்த இதிலிப் பிரதேசத்தில் தான் ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக இதிலிப்பின் 3 பிரதேசங்களில் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று எலப்போவின் ஜெபாரி பிரதேசத்திலும் ISIS பயங்கரவாதிகள் கார்குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் நேற்று காலை ISIS பயங்கரவாதிகள் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான் ஷேகோன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தற்போது மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் ISIS பயங்கரவாதிகள் இதிலிப் பிரதேசத்திற்குள்ளே வேகமாக நகர்ந்து வருவதாகவும் இதனால் மோதல்கள் தீவிரமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த மோதல்கள் தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிரியாவிலே ஜூலானியின் அரசாங்கத்தையோ ISIS பயங்கரவாதிகளையோ கைவிடவில்லை. தற்போது சிரியாவிலே பிரிவினைக்கான ஒரு அதிகார போராட்டம் நடைபெறுகின்றது. இந்த பிரிவினைக்கான அதிகார போராட்டத்திற்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலுமே இருக்கின்றன. சிரியாவை வீழ்த்தவும் அசாதினுடைய ஆட்சியை கைப்பற்றவும் STSஐயும் ISIS பயங்கரவாதிகளையும் பயன்படுத்திக் கொண்டார்கள். தற்போது இஸ்ரேல் ISIS பயங்கரவாதிகளுடைய புதிய பிரிவை பயன்படுத்தி சிரியாவினுடைய தற்போதைய அரசாங்கத்தினை பலவீனப்படுத்தி சிரியாவை ஒரு குழப்பமான நிலைமையில் வைத்திருப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. சிரியாவினுடைய ஸ்திரத்தன்மை நிலைக்குலைய செய்யப்பட்டால், சிரியாவை ஒரு குழப்பமான நிலைமையில் வைத்திருந்தால் தெற்கு சிரியாவிலே அதிகளவான பிரதேசங்களை இஸ்ரேலினால் கைப்பற்றிக் கொள்ள முடியும். மேலும் சிரியாவிலே அதிகார பிரிவினை போராட்டத்தினை வலுவடைய செய்வதன் மூலமாக, இந்த பயங்கரவாதிகளின் புதிய பிரிவை வலுவடைய செய்வதன் மூலமாக லெபனானிலும் ஈராக்கிலும் ஸ்திரத்தன்மையையும் நிலைக்குலைய
செய்ய முடியும். மேலும் லெபனான் மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களையும் பலவீனப்படுத்த முடியும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரையும் சுதந்திரமாக திட்டமிட முடியும். சிரியாவிலே தற்போது ISIS பயங்கரவாதிகளின் புதிய பிரிவு இரண்டாம் கட்ட அலை தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது லெபனான் மற்றும் ஈராக்குக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். தற்போது இந்த புதிய பயங்கரவாத பிரிவை வைத்தே ஆக்கிரமிப்பாளர்கள் அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு சிரியாவிலே தற்போது நடைபெற்று வரக்கூடிய மோதல்களை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். அதாவது ஜூலானியின் அரசாங்கத்திற்குள்ளே பிரிவினை அதிகரித்துள்ளது. ஜூலானியின் படைப்பிரிவுகளுக்குள்ளே பிரிவினை அதிகரித்துள்ளது. ஒரு சில தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் ஜூலானிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இன்னும் சில தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் ஜூலானிக்கு எதிராக மாறியுள்ளார்கள். இவ்வாறு ஜூலானிக்கு எதிராக மாறியிருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் அவர்களின் தலைமை பயங்கரவாத குழுவான ISIS பயங்கரவாத குழுவோடு ஒன்றிணைந்துள்ளார்கள். எனவே தற்போதைய மோதல் ISIS பயங்கரவாத குழுவுக்கும் ISIS பயங்கரவாத குழுவுக்கும் இடையிலான மோதலாகும். பழைய ISIS பயங்கரவாத குழுவுக்கும் புதிய ISIS பயங்கரவாத குழுவுக்கும் இடையிலான மோதலாகும். ஜூலானியை ஆதரிக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கும் ஜூலானியை எதிர்க்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையிலான மோதலாகும். ஜூலானியின் அரசாங்கத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகார போட்டியினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மோதலாகும். என்னுடைய கணிப்பின்படி இது ஜூலானிக்கும் அவருடைய நண்பனான சுஃபியானுக்கும் இடையிலான மோதலாகவே இருக்கலாம். ISIS பயங்கரவாதிகளின் புதிய பிரிவுக்கு தலைவனாக சுஃபியான் இருக்கலாம். அல்லது இந்த ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாம் கட்ட அலை தாக்குதலுக்கு பொறுப்பாக இந்த சுஃபியான் இருக்கலாம். மேலும் இந்த மோதலானது ஜூலானியின் அரசாங்கத்திலே அதிகார போட்டியை அதிகரிக்கப் போகின்றது. மேலும் இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் சிரியாவுக்குள்ளே மிகப்பெரிய மோதல்கள் விரிவடையலாம். அத்தோடு லெபனானிய சிறைச்சாலைகளில் சிரியாவை சேர்ந்த பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 2600க்கும் அதிகமான சிரியா நாட்டை சேர்ந்தவர்கள் லெபனானிய சிறைச்சாலைகளில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவ்வாறு லெபனானினுடைய சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்களை அவசரமாக விடுதலை செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கியுள்ளது. மேலும் இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் லெபனானினுடைய ஜனாதிபதி இவர்களை விடுதலை செய்ய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்றால் இவ்வாறு லெபனானிய சிறைச்சாலைகளில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2600க்கும் அதிகமானோரில் ISIS பயங்கரவாதிகளே அதிகமாக காணப்படுகின்றார்கள். லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டவர்களும் லெபனானுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக களமிறங்கியிருந்த ISIS பயங்கரவாத உறுப்பினர்களும் ISIS பயங்கரவாதிகளின் தளபதிகளும் முக்கியமான புள்ளிகளுமே லெபனானிய சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய உச்சழுத்தத்தின் விளைவாக தற்போது இவர்களைத்தான் லெபனானினுடைய ஜனாதிபதி விடுதலை செய்ய போகின்றார். அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய குழுக்கள் அறிவித்துள்ளன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே நான் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக தற்போது லெபனானினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு எல்லை பிரதேசங்களினூடாக ISIS பயங்கரவாதிகள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவே தெரிவிக்கப்படுகிறது. எனவே தற்போது இந்த காணொளியின் ஆரம்பத்திலிருந்து நான் கூறிய விடயங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து பாருங்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரான், ஈராக், லெபனான் மற்றும் சிரியாவிலே எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது, இதற்காக இவர்கள் யாரை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து லெபனான், ஈராக், சிரியா பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாகவே காணப்படும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சரவை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதற்கான முடிவுகளையும் எடுத்துள்ளது. வருகின்ற 29ஆம் தேதி நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து இதற்கான அனுமதிகளையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றார். இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இதற்கமைவாக நேற்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாஹுவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதே போன்று மத்திய கிழக்கு போரை விரும்பக்கூடிய அமெரிக்க செனட்டர்களில் ஒருவரான லின்சே கிரஹம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாஹுவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான 12 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனைகளை வழங்கியவர்களில் மிக முக்கியமான நபராகவே செனட்டர் லின்சே கிரஹம் காணப்படுகின்றார்.
வருகின்றார். எனவே இப்படியான நிலைமையிலேயே அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நீங்கள் ஒரு சுவிசேஷ கிறிஸ்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி ஒப்பந்தமாகும். இந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் இல்லாவிட்டால், மொசாட் இல்லாவிட்டால், இஸ்ரேலிய இராணுவம் இல்லாவிட்டால் அமெரிக்கா இந்த பிராந்தியத்திலே அதனுடைய ஆதிக்கத்தை இழந்துவிடும். எனவே நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்கக்கூடிய அதிகளவான பணம் பாதுகாப்பு என்கின்ற வகையில் எங்களுக்கு 10 மடங்கை திருப்பித் தருகின்றது. இன்று ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஈரானும் அவர்களுடைய திறன்களை மீட்டெடுத்துள்ளார்கள். நாங்கள் அவர்களுக்கு கடுமையான அடிகளை வழங்கியிருந்தாலும் தற்போது அவர்கள் மீண்டெழுந்துள்ளார்கள். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கவே முடியாது. ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகும். இதனால் நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக அளிக்க வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஜியோனிச ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரை நாங்கள் ஒருபொழுதும் மறுக்க மாட்டோம். ஏனென்றால் ஈரான் இந்த போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. எங்களுடைய ஆயுத படைகள் முழுமையான தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். அதே போன்று ஈரானிய ஆயுத படைகளுடைய தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அப்துல்லாஹிம் மௌசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எதிரிகளின் சூழ்ச்சி திட்டங்களை முறியடிப்பதற்கு எங்களுடைய படைப்பிரிவுகள் தயாராகவே இருக்கின்றார்கள். நாங்கள் தற்போது எதிர்ப்பு மற்றும் போரினுடைய பாதையையே தெரிவு செய்துள்ளோம். மேலும் இந்த போரானது அமெரிக்காவுடனான நேரடியான போராகவே அமைந்திருக்கும் என ஈரானினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். எனவே ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான அடுத்த கட்ட நேரடியான போருக்கு தயாராகவே இருக்கின்றது. மேலும் இன்றைய தினம் ஈரானினுடைய வான்படையினர் அதிரடியான ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த ஏவுகணை சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையும் வடக்கு காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த பீரங்கி தாக்குதலிலே 5க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு நாங்கள் விரைவில் காசாவிலே உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலுக்கு முன்பு காசாவிலே உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்து ஹமாஸை நிராயுத பாணியாக்குவோம். இதற்கான திட்டத்தையும் நான் விரைவில் முன்வைப்பேன் என ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.